ஹாய், வாங்க இன்றைக்கி ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை நான் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம ஜீரா ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் இலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன், வேக வைக்கல. பச்சை பட்டாணி நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன். 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட்டு போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, கொதி வந்துச்சு. இப்போ ரைஸை போட்டுடலாம். நீங்கள் நார்மல் ரைஸ் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். விசில் வந்து எப்போ 2 விசில் 3 விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் விட்டால் போதும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஜீரா ரைஸ் பண்ணுற மாதிரி தான், சூப்பராக இருக்கும். நான் பச்சை பட்டாணி போட்டு பாருங்களேன், அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், குழையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.